அனைத்து உறவுகள் அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புட்டின் சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களின் ஒருவன் மேலமகாணம் நெல்லியான் நாச்சியப்பன். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. பாருங்க எப்படிப்பட்ட பழமொழி பற்றில. ஆவாரம் பூவில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆவாரம் பூவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நீண்ட நாள் உயிர் வாழலாமா. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு. ஆவாரம் பூவில் முக்கியமாக சர்க்கரை நோயை குணப்படுத்துறது இந்த ஆவாரம்பூ. ஆவாரம் செடி எந்த இடத்துல முளைச்சிருக்கோ அந்த இடத்துல நீரூற்று அதிகமாக இருக்கும். எத்தனையோ உரங்கள் இந்த காலத்தில் வந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த நம்ம முன்னோர்கள் விவசாயம் செய்யல ஆவாரம் செடி இலையை பறித்து கொண்டு போய் விவசாய நிலத்தில் போட்டு அன்னைக்கு விவசாயம் செஞ்சுருக்காங்க. இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு இயற்கை உணவு சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஏன் நான் கூட இந்த ஷாம்பு போட்டால் குளித்தான் இல்லைங்க. இயற்கையான ஆவர இலை தலையை பறித்து நல்ல கல்லில் தேய்ச்சிட்டு அதில் வரும் பாருங்க நுரை அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். அதை எடுத்து நம்ம தலையில் நம்ம தேய்ச்சோம்னா உடம்பு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ உடம்பு நல்ல ஹீட்டே ஆகாது. கண்கள்லாம் நல்லா குளுமையாக இருக்கும். அதே போல் முடி நல்ல கருன்னு வளரும். நல்ல கூந்தலும் நல்லா வளரும். ஆவாரம் பூவை வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு நல்லா உலர்த்தி அதுக்கு பிறகு மிக்சியில் அரைச்சி பவுடராக்கி டெய்லி தேநீராகவும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்ல. ஆவாரம் பூவை நல்லா காய வச்சு பசும் தயிரில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து நம்ம முகத்தில் நம்ம தடவுனோம்னா நம்மளுடைய முகம் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும் இந்த ஆவாரம் பூனால். அதே போல் உடம்புல உள்ள துருநாற்றம் அனைத்து வியாதிக்குமே இந்த ஆவாரம் பூ பயன்படுது. வாங்க இப்போ ஆவாரம் பூ நம்ம பறித்து வித்தியாசமான முறையில் ஒரு கூட்டு தயார் பண்ணிவிடுவோம்.